அந்த கட்சிக்காரன்ற போனவங்களாம் என்ன ஒரு பொம்பளை பிள்ளையா சொல்லுது, எங்கள் மாமா என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னுது. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எப்படியாவது ஏறி விஜயை பார்த்து முடிச்சிடலாம், நம்ம அவரை தொட்டுடலாம், இந்த எண்ணத்தில் படைச்சவன் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தது. பின்னாடி உள்ள கூட்டம்லாம் ஓடி போயிடுச்சு. ஒவ்வொரு நாள் எங்களால் பண்ண முடியாதுல்ல. அதனால் விஜயோட ஒரு மாநாட்டு செலவுக்கு எங்களுக்கு கொள்கை இருக்குது, எல்லாம் இருக்குது, எதிர்க்கிறதுக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குது. இந்த நிதி தான் இல்லை. அப்போ தூக்கி போடுறாங்க, அத்தனை பேர் நடக்கிறாங்க, அப்போ காலில் மிதி போட்டு அது அவமானம். ஏங்க அவன் சின்ன பசங்க ஏதோ ரசிகர்கள் பண்ணுறான், தெரியாமல் பண்ணிட்டான், தெரியாமல் பண்ணுறான்னா சொல்லணுமா இல்லையா? அதை ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்க நீங்கள். ஐயா இப்போ விஜய் கட்சிக்கு மாறினாரு. ஐயா அவர் ஊரோட இருக்கிறப்ப, அவர் உடல்நலம் குறைவாக இருக்கிறப்ப எங்கே வந்து இப்போ வந்து அவர் பேரை பயன்படுத்துகிற அப்படின்னு. இவர் எப்படி பார்த்தாலும் யாராவது நம்ம கூட வருவாங்க, நம்ம ஏறி அடிச்சு போயிடலாம், திருமாவளவன் கூட்டணி விஜய் கூட வைப்பாங்கன்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? அதுதான் மூளை இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு ரெண்டாவது காரணம் என்னன்னா, சீமானோட பேசினாங்க ஊடகத்தில் வந்து, சீமானு என் தம்பி வரான். இந்த மாநாட்டு மேலேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் எழும்புது. மரங்களுக்கு போய் மாநாடா, என்ன ஒரு மரங்களுக்கு போயிட்டு கட்டி பிடிச்சி அது கூட பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா, தண்ணி கொடுத்தாங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேவையா? ஏன்னா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எதை பேசல? நிறைய விஷயம் யாரு பேசிட்டா? உதயநிதி பேசிட்டாரா? இல்ல. இப்ப மரம் கலந்தவங்களாம் மாநாடு போடுறாங்க. எதுக்கு மாநாடு நடத்துறோம் அப்படின்றது இல்லாம மாநாடு போடுறாங்க. அது மாநாட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, விஜய் நடத்தினார் கடைசியாக மாநாடு. ஏன், எதுக்கு, எவ்வளோ நேரம் பேசினார், என்ன கொள்கைகளை சொன்னார்? அவர் ஒரு 35 நிமிஷம் 30 நிமிஷம் பேசியிருக்காரு. எல்லாரும் குறை சொல்கிறதுனால இப்போ ஒரு பேப்பர்னு இல்லாமல் நல்லா ஒரு 10-15 பேப்பர் எழுதிட்டு வந்து வாசித்தார். சரியா? ஸ்டாலின் ஐயாவுக்காரலும் வயசு குறைவுன்றனால கொஞ்சம் அவருக்கு நினைவாற்றல் இருக்குது, அதை வச்சு மனப்பாடம் பண்ணி வாசிச்சிட்டார். வேறு என்ன இருக்குது அதில்? அந்த கட்சிக்காரன்ற போனவங்களாம் என்ன ஒரு பொம்பளை பிள்ளையா சொல்லுது, எங்கள் மாமா என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னுது. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இது என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் வந்து விஜயை ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு அவர் நடத்துகிற மாநாட்டு மக்கள் அந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, என்னதான் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தில் உளவியலின் தந்தைன்னு சொல்கிற சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, அவர் என்ன சொல்லுவார்னா, லிபிடோ எனர்ஜின்னு. லிபிடோனா செக்ஸ் எனர்ஜி. இப்போ நம்ம ஒரு மனிதன் வந்து சும்மாவே இருக்கிறான் அப்படின்னா, இல்லை என்ன பண்ணுவான்னா டான்ஸ் ஆடுறது, ஒரு கலிப்பு, ஒரு அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்னு இல்லை, ஒரு பொழுதுபோக்கு, அது மாதிரி போகும். நம்ம எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியாது. மனிதனுக்கு வந்து எல்லாமே தேவை. அதில் இந்த ஒரு நேரமும் செக்ஸ் எனர்ஜியும் தேவை தான். இது வெறுமனே செக்ஸ் எனர்ஜி, ஜஸ்ட் அ லிபிடோ எனர்ஜி. யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன மாதிரி வெறும் லிபிடோ எனர்ஜி, அவ்வளோதான். விஜய் வந்து நல்லா ஆடுறாரு, எதுக்குமா அவரை பார்க்க வரீங்க? அவர் விஜயை விட்டா வேற என்ன இருக்குது? அவர் நல்லா ஆடுவார், அவர் நல்லா பாடுவார். டேய், அப்ப நீங்க இந்த மாதிரி சொல்றது அதாவது பெண்களை கொச்சைப்படுத்துற மாதிரி. பெண்கள் இல்லை, ஆம்பளைங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் நான். பெண்களை யார் கொச்சைப்படுத்தினா? அப்போ ஒரு பொம்பளை வந்துட்டு இல்லை ஒரு பெண் வந்துட்டு சின்ன பிள்ளை என்னோட 2 அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இந்த உணர்வு வந்து இருக்கலாம் எல்லாருக்கும். ஒரு கழிப்பு திடீர்னு ஒரு இரவு நேரங்களில், இல்லை நம்ம ஒரு நிகழ்ச்சி, குடும்ப ஒன்று கூடுதல், ஆடுதல், பாடுதல், கொண்டாட்டம், நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, எந்திரிச்சு ஆடுறது, குதிக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை. அது மட்டுமேவா காலம் முழுக்க பண்ணுவாங்க? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? திமுக காரங்களும் அந்த லிபிடோ எனர்ஜிக்கு அந்த என்னன்னா தூண்டி விட்டாங்க மக்கள். ஆனா அந்த பெண்களும் அந்த ஆண்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்க அதாவது திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்து எங்களுக்கு அது சரியா இருக்கா மாதிரி தெரியல, வேற ஏதாவது வந்தா நல்லா இருக்கும், ஒரு புதிய மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு ஆர்வமா வந்து இதை பாக்குறோம். இந்த இடத்துக்கு விஜய் பேச ஆரம்பிச்சோம், எல்லா லிபிடோ செக்ஸ் எனர்ஜி ஏன் வெளியே போச்சு? எனர்ஜி ஏன்னு கொடியை தூக்கி கிரீஸ்டப்பா எல்லாத்தையும் ஏறி மிதிச்சு உடச்சி எல்லாம் வர தெரிஞ்சிச்சுல. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே, ஒரு தலைவன் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஏன் போனீங்க? உங்கள் எனர்ஜி சொல்கிறேன் நான். இப்போ வந்து இப்போ ஐயா ஒரு திமுக கூட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா, கருணாநிதி ஐயா இருக்கிறப்ப கருணாநிதி ஐயா பேசி முடிக்கிற வரைக்கும் இருப்பாங்கல்ல. விஜய் அவர்களுடைய மாநாட்டிலுமே பேசி முடிக்கிற வரைக்கும் நிறைய மக்கள் இருந்தாங்களே. அது இருக்கிறவன், நெருங்கி இருக்கிறவன், கத்திக்கிட்டு இருக்கிறவன், தான் பார்வையில் மீடியாவில் தெரிகிறவன், எப்படியாவது ஏறி விஜயை பார்த்து முடிச்சிடலாம், நம்ம அவரை தொட்டுடலாம், இந்த எண்ணத்தில் படைச்சவன் தான் அங்கே உட்காந்துட்டு இருந்தது. பின்னாடி உள்ள கூட்டம்லாம் ஓடி போயிடுச்சு. அதனால் இது வந்து ஒரு எனர்ஜி லெவல். ஒரு எல்லா மனிதனுக்கும் இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சினா நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு வரணும், இந்த தீயதை ஒழிக்கணும், புதுசாக அதை செய்யணும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். இது ஜஸ்ட் சினிமான்றனால, இந்த சினிமாவை கடந்து எதுவும் யோசிக்க தெரியாததுனால ஒரு செக்ஸ் எனர்ஜி தான். ஒட்டு மொத்தமாக வேறு எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க பாஜகவை எதிர்த்துருவாங்களா, நாம் தமிழர் ஓட்டு இவங்களுக்கு போயிருமா, திமுக வீழ்த்துருவாங்களா? இந்த கூட்டம் வந்து என்ன பயன்படுத்தலாம்? அந்த கூட்டத்தை வச்சு ஒரு மண்ணும் பிடிக்க முடியாது.
விஜய் வந்து வேற ஆளுங்களை வெளியிலேருந்து இறக்கி வேட்பாளராக ராகவா லாரன்ஸ் நிப்பாட்டுறேன், இல்லை வேற ஏதாவது நடிகர்ல நிப்பாட்டுறேன், இந்த நடிகை ஸ்னேகாவை நிப்பாட்டுறேன், ஐயா சொல்லுவார்ல ஐயாவுக்கு பிடிச்ச கீர்த்தி சுரேஷ் த்ரிஷாவை நிப்பாட்டுறேன், அப்படி வேணா அதை வித்த காட்டலாமே ஒழிய இந்த மரங்கள் பேச்சுவாக்குல எனக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லாதீங்க. அப்புறம் யாருக்கு விஜய் முதல்ல அந்த பேர் 2 பேரையும் உச்சரிச்சது நீங்க தான். சண்டைக்கு வந்துருவாரு. நீங்க எனக்கு அவங்க நடிகை அவ்வளவுதான், எனக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க என்னங்க அது வேற, எனக்கும் விஜய்க்கும் வம்பல் தூடுறீங்க. ஐயா ஏற்கனவே நல்ல உறவுல இருக்கிறாரு. அதனால இப்ப என்னன்னா இந்த மாதிரி மரங்கலண்டு போய் எதுக்கு ஏன் எங்க ஒண்ணு இல்லைங்க. இந்த மாநாட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? ஒரு 100 கோடி அந்த மாதிரி ஆகியிருக்குன்னு ஒரு 50 கோடின்னு வச்சுப்போமே, பாதிக்கு வச்சுப்போமே, 50 கோடி. மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இழப்பீடுகள், இந்த சேரை உடைச்சது, அதை கொளுத்துனதுன்னு பார்த்தா அது ஒரு 10 கோடியில் 5 கோடின்னு வச்சுப்போமே. இந்த காசு எங்களுக்கு தான் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துருவோங்க. 234 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு இவ்வளோ காசு இருந்தா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாநாட்டு விஜயோட மாநாட்டு செலவு, ஒரு மாநாட்டு செலவு, அந்த இழப்பீடு, அந்த மொத்தமா அவரோட கேரவன்ல இருந்து, அந்த கிரீஸ் தடவுன கிரீஸ்ல இருந்து, தண்ணி கேன் அவங்க வாங்கினதுல இருந்து, அவங்க போட்ட ஏசில இருந்து, அரங்க மேல இருந்து, அந்த ஒரு மாநாட்டு காசு இருந்துச்சுன்னா அப்ப பணம் இல்லாதனாலதான் இது வரைக்கும் ஆட்சியை பிடிக்கலன்னு சொல்றீங்களா? நம்ம போய் சேர முடியல மக்கள் மத்தியில. பையா எடப்பாடி பாட்டுக்கு பஸ் எடுத்து சுந்தரா டிராவல்ஸ், ஸ்டாலின் சொன்ன மாதிரி சுந்தரா டிராவல்ஸ் போயிட்டே இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் எடுக்கணும்னா செலவாகும். ஏதோ ஒரு நாள் பண்ண முடியும், ஒரு 2 மணி நேரம் கூத்துக்கு பண்ண முடியும், ஒரு நாள் எங்களால் பண்ண முடியாதுல்ல. அதனால விஜயோட ஒரு மாநாட்டு செலவுக்கு எங்களுக்கு கொள்கை இருக்கு, எல்லாம் இருக்கு, எதிர்க்கிறதுக்கு தெம்பு இருக்கு, திராணி இருக்கு. இந்த நிதி தான் இல்லை. இந்த ஒரு மாநாட்டு செலவே எங்களுக்கு இருந்துச்சு. சாட்டை துறைமுருகன் சொல்லி இருந்தாரு இல்லையா, எல்லாரும் கட்சியில இருக்கிறவங்களே ஒரு 1000 2000 போட்டாக்கா நம்மளால வந்துட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பணம் வராது இல்லைங்க. இதே 50 கோடி ரூபா செலவு பண்ணி நாங்கள் ஒரு மாநாடு நடத்தியிருந்தோம்னா குடும்பமா எல்லாம் எவ்வளோ அழகா தமிழ்நாடு நம்ம செம்மையாக காட்டியிருக்கலாம், சிறப்பாக செஞ்சுருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக அழகாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாம். இது சாராய கடையில் போய் மல்லு கட்டிட்டு நிற்கிறாங்க, துண்டு தூக்கி எறிகிறது என்னங்க உலகம்? ஐயா கூட தான் துண்டு போட்டுக்கிறாரு, அவர் ஏக்க துண்டோ அதை போட்டுக்கிறாரு. எவனாவது ஒருத்தன் தான் கொண்ட கொள்கையோ, கொடியிலையோ, தொப்பிலையோ, இல்ல அவர் மேல போய் விழணும், அவருக்காக டைரக்டா இறங்கி போய் அவர் காலில் மிதிப்படலாமா? திமுக கொடியை வந்து ஸ்டாலின் மூஞ்சில எவனா தூக்கி அடிப்பானா? இல்லை உதயநிதி மூஞ்சில தூக்கி அடிப்பானா? அடித்தாலும் இவங்க கண்டுக்காமல் போவாங்க, அது வேற. இல்லை காலில் யாராவது மிதிக்கலாமா கொடியை? கொடியை யாராவது காலில் மிதிக்கலாமா? நீங்கள் மிதிப்பீங்களா? உங்கள் கட்சி கொடியை காலில் மிதிப்பாங்க. அப்போ தூக்கி போடுறாங்க, அத்தனை பேர் நடக்கிறாங்க, அப்போ காலில் மிதிப்பட்டு அது அவமானம் ஏங்க. அவன் சின்ன பசங்க ஏதோ ரசிகர்கள் பண்றான், தெரியாம பண்ணிட்டான், தெரியாம பண்றான்னா சொல்லணுமா இல்லையா? அத ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்க. நீங்க ஐயா இப்ப விஜய் கட்சிக்கு மாறினாரு. விஜய் கட்சிக்கு நான் மாறல. அது வந்து ஒரு நியாயமான செயலானா அது நியாயம் இல்லதான். பட் இருந்தாலும் அது ஒரு பெருசுபடுத்த வேண்டிய அவசியம். பெருசுபடுத்த வேண்டியது இல்லை. இப்போ ஒரு கட்சி கொள்கை கோட்பாடுன்னா அதுக்கான மதிப்பு என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் வந்து கொடி வெளியிட்டார்ல, வெளியிடுறப்ப என்ன சொன்னாரு, அந்த யானை அதெல்லாம் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு விட்டாரு. இப்போ இந்த மாநாட்டில் தீர்மானம் என்னடானா, மாநாடு முடிஞ்ச பிறகு சொல்றேன்னாங்க. அப்போ எல்லாத்தையும் எஸ்கலேட் பண்ணிட்டே போறாங்க. ஒரு 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா வந்து சொல்ல. அது என்ன 6 தீர்மானம்? ஆனா அடுத்துதான் பார்ப்போம். உறுதி செய்யணும், அப்புறம் அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வழங்கணும் அப்படின்னு காலங்காலமா சொல்றதானுங்க. வறுமையை ஒழிக்கணும், இல்லை அந்த காலத்துல இருந்து இருக்குல்ல. ஸ்பெசிஃபிக்கா என்ன குறிப்பிட்டு என்ன? ஒரு புடலங்காயும் இல்லை. அதான் ஐயா சொல்றதுதான். அப்பப்போ விஜய் பக்கமும் போறாரு ஐயா, ஏதாவது சீட்டுக்கிட்டு போடுறாரான்னு தெரியல. இல்லைங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், சிறு குழந்தைகள் மணல்ல கட்டி விளையாடுற வீடுல குடி போக இயலாது. புரியுதா? பார்த்து மணல்ல வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் நம்ம குடி போக முடியுமா? அது மாதிரி திரு விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு இது ஆட்சிக்கு வருமானம் வராது, அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசுகிற கூட விஜய்க்கு மூளை இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம், பிரேமலதா வந்து இப்போ ரொம்ப நாளாக அரசியல் அனாத மாதிரி தான் தேமுதிக. அவர் விஜயகாந்த் இருக்கிறப்ப விடுங்க, அவர் இறந்து போனார். இப்போ அவங்க பெரிய தனியார் தேர்தலை சந்திக்கலை, தொடக்கத்தில் பெரிய கட்சியாக வந்தாங்க. அவங்களுக்கே ஒரு பிட்டு போட்டாலும் அவங்க ஒரு புள்ளி வச்சிட்டாங்கல்ல. அவர் உயிரோட இருக்கிறப்ப, அவர் உடல்நலம் குறைவாக இருக்கிறப்ப எங்கே வந்து இப்போ வந்து அவர் பேரை பயன்படுத்துகிற அப்படின்னு. இவர் எப்படி பார்த்தாலும் யாராவது நம்ம கூட வருவாங்க, நம்ம ஏறி அடிச்சு போயிடலாம், திருமாவளவன் வருவாரு, விஜய் கூட வைப்பாங்கன்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? அதுதான் மூளை இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு 2வது காரணம் என்னன்னா, நீ சீமானோட பேசினாங்க, ஊடகத்தில் வந்துச்சு சீமானு என் தம்பி வரான். நீ அங்கேயே 2 பேருமே வந்து புதுசு, இவங்களும் நாங்களும் அதிகாரத்துக்கு வரல. அதில் அப்போவே நீ ஒரு டீலிங்கை முடிச்சு ஒழுங்கா நீ பாட்டுக்கு லீடு எடு, நான் பின்னாடி வரேன், என்னையும் சேர்த்துக்க வந்திருந்த அப்படின்னா ஆட்டம் வேற மாதிரி போயிருந்திருக்கான். நீ எடுத்த உடனே நம்மளே நக்கல் பண்ணுறதே கேள்வி கூத்தாக்கணும்னு இன்னைக்கு ஒரு நாய் சீண்டலையே. இதை உனக்கு எவனும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இந்த அரசியல் நிபுணர்கள் கூட உட்காந்துருக்க ஜான் ஆரோக்கியசாமி ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க, அந்த முட்டாள் பையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா?
எவன்டா அவனை நம்பி வருவானு? பிரேமலதாவே காரி துப்பிருச்சு. சார் இப்போ 2 விஷயம் பொத்துக்கிடுச்சு சார். ம். அந்த ஜான ஆரோக்கியசாமி அந்த இவர் இது பண்ணுறவர் தானே, ம், ம், அவருக்கும் புஷி ஆனந்துக்கும் 2 பேர்த்துக்கும் இன்னைக்கு பார்த்தேன் சேனலில். ம், ம். 2 பேர்த்துக்குமே புட்டுக்குச்சு. எல்லாமே இவர் விஜயே பிறந்தநாள் கொண்டாடலை, ஆனால் புஷி ஆனந்த் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. ம், ம். 2வது மேடைகளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் நிற்பாரா, இவர் புஷி ஆனந்த் பக்கத்தில் போய் விஜய் நிற்கிறாரு. அந்த மாதிரி டாமினேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் இருக்காங்கன்னா ஸ்டாலினுக்கு பின்னாடி தான் அவங்க துரைமுருகன் இருப்பாரே தவிர முன்னாடி போய் துரைமுருகன் இருக்க உட்கார மாட்டாரு. மாட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட அப்போ குற்றச்சாட்டு. ஜான் ஆரோக்கியசாமினா இல்லை அங்கே இருக்கிற ஐடியா கொடுக்குறான்னா அவனோட ஐடியாவை எப்படி செயல்படுத்தணும், புஷி ஆனந்த் எங்கே உட்கார வைக்கணும், அவர் எப்படி பேச. புஷி ஆனந்த் என்ன ஒரு புலவரா, இல்லை ஞானியா, இல்லை அரசியலில் பெரிய வித்தகரா, இல்லை புதுச்சேரி ஆண்டவரா, ஒரு பேண்டவரா, ஒரு மண்ணும் கிடையாது. சே, கர்மம் போயா. இல்லை ஒன்றும் கிடையாது. அவரை வச்சுக்கிட்டு புஷி ஆனந்த பேசுகிறப்ப அவருக்கு ஒரு தனி ஒரு வர்ணனை கொடுக்குறாங்க, கை தட்டுறாங்க. அவருக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருப்பாரு. இவர் முதல்ல விஜய்க்கு அரசியல்லேருந்து ஒருத்தன் வந்து நின்றா புஷி ஆனந்தை தவிர வேறு எவருமே வரல. ஒரு முன்னாள் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு புதுச்சேரியில் ஒரு 4000 ஓட்டம் மொத்தமே அந்த தொகுதியில் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. மொத்தம் 4500 ஓட்டு. ம். இவர் வாங்கினது 2000 ஓட்டு வாங்கி. அதுதான். அதனால ஒரு நல்ல ஆட்களை வச்சுக்கிட்டா நல்ல ஆலோசனை கொடுத்தாங்கன்னா சரி பண்ணலாம். அதனால இவ்வளோ கோடி வேஸ்ட்டுங்க. தெருக்கோடி அது செலவு பண்ணது நீங்க நினைக்கிற மாதிரி 100 கோடி இல்லைங்க, 200 கோடிக்கு மேல செலவாம். அது எல்லாம் பண்ணது அவர் பண்ணியிருக்காரு. யாரு? ஆதவ அர்ஜுன் பண்ணியிருக்காரு. இருக்கும். ஆதவ அர்ஜுன் பண்ணிட்டு அவரை பேச விடலையாம். விஜய் மட்டும் பேசட்டும்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கேரவன்ல சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில அதுக்கப்புறம் தான் ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு டாய் தொகுதி கொடுத்தாங்களாம். ஆதவ அர்ஜுன் பேசினாலும் 10 நிமிஷத்துக்கு மேலே அவரும் பேச தெரியாதுல்ல அவருக்கு. அவர் ஆதவ அர்ஜுன் தான் கொஞ்சம் பேசுனதுல ஒரு 8 நிமிஷம் கூட பேசியிருக்காரு. மற்றவங்கெல்லாம் 4 நிமிஷம். ஐயா சொன்ன மாதிரி மாநாட்டோட வெளிப்படையான செலவு நம்மளுக்கு 50, நீங்கள் 100, நீங்கள் 200 கோடி கூட ஆயிருக்கும். எவ்வளவு தண்ணி கோலா அது இது அப்பா. இதில் நீ சொன்ன மாதிரி 200 கோடி ரூபா தான் இந்தியாவே பிடிச்சிடலாங்க. சீமான் என்ன சொன்னார், ராஜபக்சே 1500 கோடி ரூபா கொடுத்தான், இல்லை பிரபாகரன் கையில் பிரபாகரன் பார்க்க போகிறப்ப காசு கொடுத்தாரு, 1500 ரூபா கொடுத்தா ராஜபக்சே நாங்கள் வாங்கியிருப்போமே, அவன் வேறு நாடை பார்த்து போயிருப்பானே. அதனால் இந்த செலவு எதுக்கு உருப்படியாக செஞ்சுருந்தோம்னா பரவாயில்ல, வெட்டி ஒரு பயனும் இல்லை. அப்ப மாநாடு முழுக்க சும்மா ஒரு வெட்டி ஒரு பிம்பத்துக்காக தான். அதுதான் நான் தெளிவாக சொல்லிட்டேனே, ஜஸ்ட் லிபிடோ எனர்ஜி, செக்ஸ் எனர்ஜி. மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் இல்லை என்ன சொல்ல மரம் கலண்டவங்க, அதை தாண்டி வளர முடியல அவங்களால, அதே சிந்தனையில் இருக்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம உழைக்கணும், சாப்பிடணும், பாடுபடணும், முன்னேறணும், தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக, இல்லை கல்வி ரீதியாக தன் அறிவை வளர்த்துக்கணும், மேலும் படிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். நடுவில் கொஞ்சம் களிப்பு, கொஞ்சம் இன்பம், மகிழ்ச்சி, ஒரு பொழுதுபோக்கு, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கணும். இது மட்டுமே தான் ஒன்று. இதுதான் வாழ்க்கை. நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, சினிமாவில் அப்படி இப்படி கையை ஆட்டினாரு, காலை ஆட்டினாருன்னா அது வெறும் செக்ஸ் எனர்ஜி இல்லைங்க. திருமாவளவன் அவர்கள் அதாவது ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுடைய பெற்றோரை முதல்வர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல கூலிப்படையுடைய கூலிப்படைகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இதுல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது அந்த நேரத்துல இந்த விஷயத்த பண்ணாம இவ்வளோ நாள் கழிச்சு முதல்வருக்கு சந்திக்க வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? கூலிப்படையா இருந்தா கூலிப்படையை கண்டுபிடி. ஏமா இந்த போலீஸை சுட்டவரை, காவல்துறையை சுட்டவரை, காவல்துறை அதிகாரி தோப்புக்குள்ள கூட்டு வச்சு ஒரு சுட்டவரை அடுத்த நாள் அதனால என்கவுண்டர்ல போட்டிங்களா இல்லையா? ஏன் இங்கே போட முடியல? திருமாவளவன் என்னன்னா, நான் தான் தலித்துகளோட பிரதிநிதி, ரெப்ரஸன்டேட்டிவ், வாழை படம் வந்தால் போதும், முதல்ல போயிட்டு யார் அவர் டைரக்டர் மாரி செல்வராஜ் வீட்டில் போய் சோறு தும்பார், இலையை விரித்து எல்லாம் சாப்பிடுவார். அடுத்து பார் ரஞ்சித் ஒரு படம் எடுப்பார். இந்த ஒடுக்கப்படுற சமுதாயம், ஜெய் பீம், இதெல்லாம் முதல்ல பாராட்டி நம்ம லேபிள் வாங்கிப்போம். நீ என்ன லேபிள் வாங்கினாலும் என்ன தீர்வு கொடுக்குறதுல தான் இருக்குது. சரியா? நீ அந்த வேங்க வயல் பிரச்சனைக்கு அவ்வளோ கத்துறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் நீனும் கூட இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற. உன் கட்சி கொடிகளை எங்கேயும் ஏற்ற உடலை அடித்து உடைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கேட்டால் அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் தான். யார்? அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ், திமுக ஆர்எஸ்எஸ் கூட்டாளி இல்லையா? இதே மாதிரி பேசிக்கிட்டு நாங்கள் ஜனநாயகம் காப்போம், நாங்கள் சமூக நீதி காப்போம் அப்படி சொல்லிட்டு. அதனால் திருமாவளவன் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் கூட்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால் இதெல்லாம் வெட்டு நாடகம். இந்த கடைசி தேர்தல் வருதில்ல, 6 சீட்டு இப்போ 16 சீட்டாக மாறுமா? ஆனால் ஒரு தடவை ஒரு நக்கலாக சொன்னாங்க, வைகோ தொடக்கத்தில் 8 சீட்டு 10 சீட்டுன்னு கட்சியில் கேட்டிருக்கப்போ ஒரு தடவை தேர்தலே புறக்கணிச்சார். ஜெயலலிதா 2 சீட்டோட 1 சீட்டோட நிப்பாட்டுச்சுன்னு நினைக்கிறேன் பேச்சுவார்த்தையில்.
அப்போ வந்து தேர்தலே புறக்கணிச்சார். அப்போ தான் ஒரு நாள் நான் நமக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டார், 10 சீட்டு தரேன், 10 பேர் பேரை சொல்லணும் வைகோ கிட்ட கேட்டால் சொல்லுவாரா? வைகோக்கு இப்போவே இவங்க கூட்டணியில் 10 சீட்டு தரேன். மல்லை சத்யா கட்சி விட்டு போயிட்டான், நீ தான் ஏன் துரத்துனேன்? நாஞ்சில் சம்பத் அவன் திமுகவுக்கு போயிட்டான்யா. இன்னொரு பேரை சொன்ன கணேசன் அவர் செத்தே போயிட்டாரியா. அவ்வளோதான், வைகோக்கு ஒன்றும் தெரியாது. அது மூலம் திருமாவளவனுக்கு இப்போ 10 சீட்டை கொடுத்தா 10 பேர் பேரை 10 நிமிஷத்தில் சொல்ல தெரியுமா? சொல்ல முடியுமா? கட்சியில் ஆள் இருக்குது, அது வேற. 10 சீட்டை தரேன், 10 பேர் பேரை சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே போய் கட்சிக்குள்ளே பேரம் பேசணும், எவனை நிப்பாட்டணும்னு பார்க்கணும். 6 பேர் போன முறை கேண்டிடேட் ஆள் ஒரே ஒரு ஆள் தான் பறையர் எஸ்சி, மற்ற எல்லாம் யாருக்கு கொடுத்த? சரியா? அதனால் உண்மையான சமூக நீதி அதெல்லாம் செய்யணும்னா அது வந்து முன்னாள் திருமாவளவனை தான் பார்க்கணும். இப்போ இருக்க திருமாவளவன்லாம் திமுக குடும்பத்துக்கு வேலை செய்கிறவர் தான் அவர். இவர் எல்லாருமே வந்து ஒரு தேர்தலுக்காக நடத்தக்கூடிய நாடகம். திருமாவளவன் இப்ப இந்த விஷயத்த பண்றது தேர்தலுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வாய்க்கு பத்தாம பேசுறாங்கம்மா. இதெல்லாம் வாக்கரிசி வாங்குற பசங்க. நீ வேற, நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு வீட்டிலே தீ பிடிக்குதுன்னா அது ஆறுன பின்னாடி தான் அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப நம்ம போய் வேலை பார்க்க இயலும். அது மாதிரி இப்போ தான் அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து அவங்க எல்லாம் கைது பண்ணியிருக்கு. அதுக்கு அந்த சார்ஜ் ஷீட் போடுற ஸ்டேஜுக்கு இப்போ சிபிஐ அதை சிபிசிஐடி அதை என்கொயரி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஆறி இருக்கிறதுனால இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 30 நாள் அவன் இறந்ததுக்கு அந்த பயலுக்கு துக்கம் அனுஷ்டிப்பாங்களா இல்லையா பெற்றவங்க. அதனால அந்த 30 நாள் முடிஞ்ச இப்போ என்னென்னா போலீஸை கொலை செஞ்சப்போ உடனே என்கவுண்டரில் போட்டாங்க. அப்போ ஒரு பதட்டம் வரும். அது என்ன சம்பவம், கொள்ளை சம்பவமாக இவங்களுக்கு கட்டிங்க பெரிய லெவலில். ஏன்னா டிஜிபிலாம் போய் சவத்தை தூக்கிட்டு போகிறாரு. அதனால் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரில. நாளடைவில் உண்மை வெளியே வரட்டும். இது போன்ற ஒரு துரித நடவடிக்கைகள் இப்போ வந்து துரித நடவடிக்கை என்னங்க, வெட்டவனை பிடிச்சாச்சு, அவங்க அப்பா அம்மாவையும் பிடிச்சாச்சு, எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாச்சு. அப்புறம் என்னத்த பண்ணுறது? சும்மா ஏதாவது வாய்க்கு பார்த்தாம பேசிட்டு தரீங்க. அப்போ 5 பேர் போலீஸ் அந்த அஜித் குமார் அடித்து கொண்டாங்களே, அவங்களையும் என்கவுண்டரில் போடல. போலீஸ் அடித்தா என்கவுண்டரில் போடுற, போலீஸை கொலை பண்ணான். ஒரு அப்பாவி இளைஞனை கூப்பிட்டு போய் அடித்து வீடியோ வந்து ஆதாரம் வந்து மக்கள்லாம் உண்மையை சொல்லி கடைசி வரைக்கும் அந்த பொம்பளை அது ஒரு கோமாளி அது பாடி சிரிச்சிக்கிட்டு இருக்கு. அதையும் ஒரு விசாரணை வளையத்தில் போட்டு கைது பண்ணால் தானுங்க பயம் வரும். கைதே பண்ணாமல் அது அரசு பணி வேறு, அரசு பணி வேறு. இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்ல? அதே தான் இவங்களுக்கு எதாவது கட்டிங் கொடுத்துருக்கோம், இல்லை ஏதாவது கவனிச்சிருக்கோம் திமுகவை. சும்மா இருமையா அதெல்லாம் சும்மா ஊடகம் இல்லை. என்ன சொல்கிறேன், இதுக்கு மட்டும் நடவடிக்கை வந்து இப்போ சிபிஐ தானே அந்த கேஸை என்கொயரி பண்ணுது. நீங்கள் தானே சிபிஐக்கு தள்ளி விட்டீங்க. சிபிஐ என்கொயரி பண்ணுதுல, சிபிஐ நல்ல முடிவு சொல்லுவாங்க, அதுவெல்லாம் பொறுத்துருங்க. ஏன்னா நம்ம பண்ணுனா சீக்கிரமா விரைந்து அந்த கேஸை முடிக்கிறதுக்கு ஏன் வந்து தமிழக அரசு வந்து அழுத்தம் கொடுக்கல? நீங்க சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்கறது நீங்க. இப்போ சிபிஐக்கு போச்சுன்னா அவன் என்னைக்கு அவன் வந்து சார்ஜ் ஷீட் போடுவான்னு கேட்கறது இவங்க தான். எப்பயுமே நம்ம வந்துடா ஒரு இந்த அரசு மேல நம்பிக்கை வைக்கணும். இது நம்ம அரசு, நம்ம செஞ்சா நம்பிக்கை தானா வரும். இந்த எதிர்கட்சிகள் ஒண்ணுமே செய்யறது இல்ல. எதிர்கட்சிகள் பரப்புரை பண்றத பார்த்து மக்கள் எல்லாம் வந்து ஓஹோ அப்படி இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு முட்டாளாக்கிட்டாங்க. இல்ல இவங்க முட்டாளாக்கிட்டாங்க. இங்க இருந்து இறங்கி வாங்க, நம்ம கோடம்பாக்கத்துல இருந்து வடபழனி எல்லாருக்கும் போவோம். ஒரு தூணுக்கும் 5 அடி 10 அடி உள்ள ஒரு தூணுக்கும் ஒரு எல்இடி. மக்களுடன் நாங்கள் இந்த எல்இடிக்கு ஒரு தூணுக்கும் இப்போ விஜய் மாநாட்டுக்கு செலவை பார்ப்போம், இவங்க செலவை பார்ப்போம். இது இவ்வளோ பண்ணுறீங்களா? இப்போ அறிவிச்சது தான், போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதுக்கு முன்னாடி அறிவிச்சது தான். உடனே மக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை வந்திருக்காது. பெண் குழந்தைங்களுக்கு எத்தனை நிதி ஒதுக்கியிருக்கோம், காலை உணவு திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்கா. ஏன் இவ்வளோ எல்இடி சென்னை மாநகரில்? இப்போ எத்தனை மாநகரத்தில் எவ்வளோ விளம்பரம்? அது போய் சேர்ந்துச்சா? அந்த காசில் இன்னும் 4 பேருக்கு சோத்தை போடு. இப்போ முடியாத புள்ள உதவு. ஒரே ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை இவங்கெல்லாம் வந்து விளம்பரம். உங்க ஆலோசனை, உங்க தலைவர் இருக்காரு நம்மளுடைய செந்தமிழன் சீமான், திரு வெற்றி தமிழன், இவர்கள் எல்லாம் நாட்டமா நிப்பாட்டிடுவாங்க. நாங்க நிப்பாட்டல. உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சா நீங்க வாங்க, அன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா இவங்க ஒரு தடவை ஏதோ ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்து மூஞ்சி முழுக்க ஏதோ மருத்துவமனையில் உதவி பண்ணுறது, அமைச்சர் போவாங்க, எல்லாரும் போய் முதலமைச்சர் போயிட்டு இந்த குழந்தைக்கு மருத்துவம். இது மாதிரி பல கோடி குழந்தைகள் இருக்குப்பா, பல கோடி பெண்கள் கைம்பெண்களாக இருக்கிறாங்கப்பா, பல உதவிகள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தெருக்களில் வீதிகள் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது பிடுங்குங்கப்பா அப்படின்னா ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறது. அந்த பேர் இவங்க குடும்பத்துக்கு ஸ்டாலின் செஞ்சிட்டாரு, நான் கால் இந்த செயற்கை கால் பொறுத்துறதுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு இவங்க கலைஞர் தொலைக்காட்சியில் பெருசாக காட்டுவாங்க. பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, அது ஒரு திட்டமாக அறிவிங்க.
இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளியோ இல்லை ஒரு குழந்தைங்களோ இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை யாருக்காவது ஒரு சலுகை இருக்குன்னா உடனே போய் கவர்மெண்ட்டில் வாங்கிட முடியுமா? உடனே போய் கவர்மெண்ட்டில் வாங்கிட முடியுமா? அந்த அரசு அதிகாரி அவன் 1000 கேள்வி கேட்பான். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இல்லை சீல் வாங்கிட்டு வான்னு. எளிமைப்படுத்துங்க. எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் இப்போ பேருக்கு பண்ணாலும் இந்த லஞ்சம், ஊழல், லாவணியம், கட்டிங்க, கட்ட பஞ்சாயத்து தான் ரொம்ப கொடி கட்டி பறக்குது. அதை ஏதாவது பண்ணி ஏழைப்பாலை கொஞ்சம் ஏதோ முன்னேறினா அன்றாட சோத்துக்கு அவனுக்கு ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை செய்கிறதில்ல இவங்க. விளம்பரம் இந்த எல்இடி அவர் ஃபோட்டோவை பெருசாக போட்டு என்றைக்குமே அவர் மூஞ்சி எல்லாத்துக்கும் ஞாபகம் வரணும்னு. ஜெயலலிதா ஒன்று பண்ணுச்சுல, என்ன பண்ணுச்சு? 5 ரூபாய்க்கு சப்பாத்தி. இப்போ ஒருத்தன் இரவு உணவு 5 ரூபாய்க்கு முடிச்சிக்கலாம், ஒரு நாளை ஓட்டிடலாம். ஏன்னா இந்த உலகமயமாக்கலில் ஒரு சின்ன தீர்வு அது. இவங்க எதுவுமே தனியார், எல்லாத்தையும் தனியார் ஆக்கணும், அரசு எதுவும் பண்ணக்கூடாது, நாங்கள் தொழில் எல்லாரும் கூலிப்படியாக வச்சுக்கணும்னு அது உலக முதலாளிகளோட திட்டம். அதில் எவனோ சரி கொஞ்சம் பேர் சாகாமையாவது வேலை செய்யட்டும் அப்படின்னு ஒரு கருணையின் அடிப்படையில் முதலாளிகள் துவத்துக்கு எதிராக ஜெயலலிதா பண்ணலை. ஒரு கருணையின் அடிப்படையில் கீழே இருக்கிறவன் பாவம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக பண்ணுச்சு. அதையே முடிச்சு கட்டினவங்க இவங்க. எங்கேயுமே அம்மா உணவகம் இன்னைக்கு உருப்படியாகவே நடக்கிறது இல்லை. அதில் பாதி பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுல இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நேரே சொல்லியிருந்தாங்க அதுல ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு. அது மக்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சதுல கருணையின் அடிப்படையில் கொண்டு வந்தது. ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் விளக்கணும் வேறு எதில் இதுங்க ப்ராஃபிட் கண்டாங்க அவங்க. அதனால் மேயருக்கு ஒரு மண்ணும் தெரியாது அது அந்த அம்மா பேசுறதுல. இதில் இது மட்டும் ப்ராஃபிட் வரலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இவங்களோட கெட்ட எண்ணம் அங்கே தான் அடங்கியிருக்கு. ஸ்டாலின் பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா நகரில் போய் எதை உடைச்சாங்க? அம்மா உணவகத்தில் இருக்க போர்டை தான் உடைச்சாங்க. இதுதான் இவங்க பீத்தல் இன்றைக்கி சாதனை. இப்போ எல்இடி போர்டு போட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க ஃபோட்டோ போட்டு. இந்த ஃபோட்டோவில் தான் ஜெயலலிதா போட்டோ போல் நம்ம ஃபோட்டோ வரணும். இது மாசு கூட ஏதோ இடத்துல போயிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு என்னப்பா இன்னும் ஜெயலலிதா போட்டோ மாற்றாமல் இருக்கிறீங்கன்னு. இதுதான் இவங்க நோக்கம்.